விடுதலை படம் ரிலீஸ் ஆகி நேத்தோட 26 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 26 நாளில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ டோட்டலாக ஷேர் கிடச்சிருக்கு, இந்த படத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இது இல்லாமல் கிசிகா பாய் கிசிகா ஜான் அந்த படத்தோட 5வது நாள் வசூல், அப்புறம் விருப்பாக்ஷா படத்தோட 5வது நாள் வசூல், அப்புறம் யாத்திசை தமிழரசன் ருத்ரன் இந்த படங்களோட வசூலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்த ஒரு படம் வாரணம் ஆயிரம். ஸோ சூர்யா அவர்களோட நடிப்பில் கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, இந்த படத்தோட கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 2 ஸோ 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் சேல் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ கோடிக்கு வந்து இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு முதல் நாளுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ, ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவான ரிப்போர்ட்டில் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப். கிசிகா பாய் கிசிகி ஜான் இந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் 6,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 47 லட்சம், ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 21 லட்சம், ஓவர்சீஸில் 2,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 10,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட நார்த் இந்தியா கலெக்ஷன் 80,25,00,000, டோட்டலாக கர்நாடகாவில் 5,75,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 3,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,07,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 39,83,00,000, ஸோ வேர்ல்டு வைடு 131,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிசிகா பாய் கிசிகி ஜான் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 100 கோடி. இந்த 100 கோடி பட்ஜெட் அப்படிங்கும்போது ஏங்க சல்மான் கானுக்கே 100 கோடி வருமேங்க சேலரி, நீங்கள் என்னங்க கதை விட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சல்மான் கான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாகவே சல்மான் பாய் ஷேர் கணக்கில் தான் வாங்கிட்டு இருக்காரு. ஷேரில் தான் இத்தனை % எனக்கு கொடுங்க, அதாவது ப்ராஃபிட்டில் அவருக்கு வந்து 60% ஷேரு. ஸோ அப்படி தான் வந்து கொஞ்ச நாளாக சல்மான் பாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சேலரி கணக்கு இல்லாமல் தான் இந்த 100 கோடி. ஸோ இதில் அவர் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ப்ரொடியூசருங்கும் போது கூட அவருக்கு தனியாக ஒரு 30-40 கோடி தனியாக எடுத்து வச்சுட்டு தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ விருப்பாக்ஷா படத்தோட Day 5 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 3,78,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், இந்தியா முழுக்க 3,96,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 59 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 4,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. விருப்பாக்ஷா படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 39,41,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,72,00,000, ஆல் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 42,13,00,000, ஸோ ஓவர்சீஸில் 8,67,00,000. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது வெறும் 5 நாளில் 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 50,80,00,000 வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே கிசிகா பாய் கிசிகா ஜான் அந்த படமுமே பார்த்திங்க அப்படின்னா 130 கோடிக்கு மேலே வெறும் 5 நாளில் வசூல் பண்ணி அந்த படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த கிசிகா பாய் கிசிகா ஜான்னா 100 கோடினா 100 கோடியுமே வந்து தேட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்களான்னா இல்லை, ஒரு 60 கோடிக்கு பண்ணியிருப்பாங்க, 65 கோடிக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்துக்கு 130 கோடி 100 கோடி பட்ஜெட் போட்டு 130 கோடி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. இனிமேல் இந்த படத்துக்கு எடுக்கக்கூடிய எல்லா கிராஸ் கலெக்ஷனுமே வந்து ப்ராஃபிட்டு தான். அதே மாதிரி தான் விருப்பாக்ஷா. ஸோ அந்த படமுமே வந்து 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு. இதுவுமே வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 கோடி தாண்டினாலே போதும். ஈவில் டெட். ஸோ ஈவில் டெட் அப்படிங்கிற இந்த படம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரையும். Day 5 கலெக்ஷன் இந்தியா முழுக்க நேற்று மட்டும் 1,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $4.45 மில்லியன். இது வந்து 36,37,00,000 வருது நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இதுவரையும் 5 நாளில் 11,48,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $49.95 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 408 கோடி. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஈவில் டெட் இதுக்கு முன்னாடி 2013 ஒன்று வந்தது. ஸோ அது அந்தளவுக்கு பெருசாக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 80s 90s வந்த அந்த ஈவில் டெட்டுங்கிறது நம்மளால் தேட்டருக்கு போய் பார்த்துருக்க முடியாது. அதை அதுக்கப்புறம் லேட்டராக டிவிலையோ இல்லை டிவிடிலையோ கேசட்லையோ விசிஆர்லையோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி.
இப்போ இந்த ஈவில் டெட் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்ததான் விடுதலை படத்தோட டே 26 கலெக்ஷனும், அப்புறம் வந்து டோட்டலாக அந்த படம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ அந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு, டோட்டலாக எல்லா இடத்துலையுமே அந்த படம் ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விடுதலை படத்தோட டே 26 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 லட்சமும், இந்தியா முழுக்க 21 லட்சமும், ஓவர்சீஸில் 2 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ விடுதலை படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அதோட ஷேரும் ப்ராஃபிட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் 40 கோடியே 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 21 கோடியே 45 லட்சம் வந்து இந்த படம் ஷேர் மட்டுமே எடுத்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. தமிழ்நாட்டில் 10 கோடிக்கு இந்த படத்தை வந்து தேட்டரிக்கல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து 11 கோடியே 45 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ கேரளாவில் 60 லட்சத்துக்கு வாங்கினவங்களுக்கு 1 கோடியே 57 லட்சத்துக்கு வந்து கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதில் 82 லட்சத்துக்கு வந்து ஷேர் மட்டுமே வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு 20 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. கர்நாடகாவில் 1.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. 3 கோடியே 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 82 லட்சம் ஷேர் வந்திருக்கு. அதே மாதிரியே ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மொத்தமாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வெறும் ஒரு 15 லட்சத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து கையெல்லாம் பிடிக்கல. ஸோ ஒரு 3 லட்சம் கிட்ட லாபம் வந்திருக்கு. 35 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 18 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. 3 லட்சம் ஒரு லாபம் கிடச்சிருக்கு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்த வரையும் ஒரு 2.5 கோடி கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 7.5 கோடி, அதான் 7 கோடியே 73 லட்சம் இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு 26 நாளில். 3 கோடியே 92 லட்சம் ஷேர் மட்டுமே வந்திருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே ஓவர்சீஸில் மட்டுமே வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய விஷயம். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 57 கோடியே 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடியே 20 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது பார்ட் 1 பொறுத்தவரையும் 20 கோடி, தேட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து 14 கோடிக்கு வந்து பண்ணியிருக்காங்க மொத்தமாக சேர்த்து. டோட்டல் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 30 கோடியே 20 லட்சம். ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 16 கோடியே 20 லட்சம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படிங்கிறது சூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டானதும் இல்லாமல் செப்டம்பரில் வரக்கூடிய இந்த படத்தோட பார்ட் 2க்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு, அதுக்கு இதை விட அதிகமாக வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த படம் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கோம், அந்த படம் 100 கோடி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் ருத்ரன் படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 46 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 14 கோடியே 40 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 74 லட்சமும், கர்நாடகாவில் 96 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 54 லட்சமும், ஓவர்சீஸில் 1 கோடியே 93 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் அப்படிங்கிற இப்போ விடுதலைக்கு பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேர் கணக்கை ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். ஸோ யாத்திசை படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 1 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சமும், ஓவர்சீஸில் 16 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழரசன் படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 28 லட்சமும், கர்நாடகாவில் 3 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சமும், ஓவர்சீஸில் 5 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 39 லட்சம் நேற்று மட்டும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 89 லட்சம் டோட்டலாகவும், கர்நாடகாவில் டோட்டலாக 18 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 28 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 7 கோடி. 5 கோடி கிட்ட தேட்டரிக்கல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து இப்போவே முடிவு பண்ணிடலாம் ஒரு ஃப்ளாப்பான மூவி, ஒரு டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து தான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தது வாரணம் ஆயிரம். ஸோ வாரணம் ஆயிரம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். வாரணம் ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபில்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குவாலிட்டியான ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். வாரணம் ஆயிரம் பொறுத்தவரையும் சூர்யா பயங்கரமாக உடம்பு வருத்தி நடிச்சிருப்பார். ஒரு மாதிரி அந்த அப்பா கேரக்டருக்கும், அப்புறம் ஸ்கூலில் இருக்க பையனுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரான ஒரு குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எப்படி காதலில் தோற்றதுக்கப்புறம் எப்படி மாறுறாப்புல அப்படிங்கிறது நிறையா வேரியேஷன் காமிச்சிருப்பார். ஸோ ஒரு பயங்கரமான நடிகர் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அன்னையிலேருந்தே அவர் இப்போ ஒரு பெரிய நடிகர் தான் அப்படிங்கிறது அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராரு. வாரணம் ஆயிரம் மாதிரி படங்கள்லாம் நடித்து அவர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ வாரணம் ஆயிரம் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் ஹாரிஸ் ஜெயராஜ்
பின்னி பெடல் எடுத்துருப்பாரு. எல்லா பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கௌதம் மேனன் ஒரு கிளாசிக்கான டைரக்டர் அப்படிங்கிறத அகைன் ப்ரூவ் பண்ணதில் வாரணமாயிரமும் ஒரு முக்கியமான படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 14 கோடி. இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டுமே 22,60,00,000. ஆந்திரா நிசாமில் பார்த்திங்க அப்படின்னா 6,35,00,000. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடி. கர்நாடகாவில் 1,25,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45,00,000. ஓவர்சீஸில் இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 9,80,00,000 85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 42,50,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.